ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சிவா அரூர் அண்ட் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம சாந்தி கீட்ஸ் போயிருந்தோங்க. அந்த vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு இந்த சாந்தி கிட்ஸ் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. பாருங்கள், ஃபார்மசி பாருங்கள், இங்கே 20% டிஸ்கவுண்ட் இருக்கும். இப்போ நாங்கள் அந்த கேன்டீனுக்குள்ளே வந்திருக்கோம். இது வந்து ஸ்நாக்ஸ் சிற்றுண்டி இடங்க. இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். பன்னு, க்ரீம் பன்னு, ஜூஸஸ்ஸு எல்லாமே இருக்கும். எல்லாமே 15 ரூபா 20 ரூபாய்க்கு தான் இருக்கும். மோஸ்ட்லி கோயம்புத்தூரில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும், போயிருந்திருப்பாங்க. இங்கே வந்து அங்கேயே ஹாஸ்பிட்டலும் இருக்குங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம அட்மிட் ஆக முடியாது. எல்லாமே வந்து சோஷியல் சர்வீஸ் மாதிரி கம்மியான விலையில தாங்க எல்லாமே ட்ரீட்மெண்ட். ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க எல்லாமே. பாருங்கள், எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. நாங்களும் பன்னு தான், காஃபி எல்லாமே வாங்கி சிற்றுண்டியை முடிச்சிட்ருக்கோங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் மறுபடியும் ஏதோ பன்னு வேணும்ன்ட்டு போய் மறுபடியும் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த உட்காந்து சாப்பிட்றதுக்கு அங்கே வந்து தனியாக வந்து ஒரு ஏரியா இருக்குங்க. அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், டிஸ்பிளே ஆகும் என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ நம்ம அதை முடிச்சுட்டு நாங்கள் விளையாடுறதுக்கு போகிறோம். ப்ளே கிரவுண்டுக்கு போகிறோங்க. அங்கே தான் போயிட்டுருக்குறோம். இதுக்கு சைடில் தாங்க பாருங்கள், அது பாருங்க ஹாஸ்பிட்டல், அதான் ஹாஸ்பிட்டலு நமக்கு சைடில் தெரிஞ்சதில்ல. இப்போ நாங்கள் கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டோங்க. பாருங்கள், அதை வந்தோடனே எங்கள் பையன் பாருங்கள் போய் இது யானை மேலே ஏற, இது மேலே ஏறி அப்படியே வந்தோடனே அந்த மூடுக்கு வந்துட்டாங்க. என்ஜாய் பண்ணுற மூடுக்கு வந்துட்டாங்க விளையாடுறதுக்கு. போனோன்னே ஆரம்பிச்சாச்சுங்க. எப்போ கொஞ்சம் லீவ் டைம் போனால், சாட்டர்டே சண்டே போனால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நாங்கள் சாட்டர்டே சண்டே போகவே மாட்டோம். இந்த மாதிரி நாள் தான் ஏதோ ஒரு நாள் போவோம். இப்போ லீவ் விட்டுட்டாங்க. இவங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க, அதனால் லீவ் விட்டுட்டாங்க. அதனால் எல்லோரும் சரி போய் தான் எல்லாம் விளாட ஆரம்பித்தாச்சுங்க. நீங்களும் இங்கே போயிருக்கீங்களா? உங்கள் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் விளாட வச்சுருக்கீங்களா? அப்படின்னு பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிரவுண்டுக்குள்ளே 12 இயர்ஸ்க்குள்ளே இருக்க குழந்தைங்க தாங்க விளையாடுறதுக்கு அலவுடு. அதுக்கு மேலே இருக்க குழந்தைங்க இந்த கிரவுண்டில் விளையாடுறதுக்கு அலவுடு இல்லைங்க. அதனால் எல்லார் ஃபேமிலிஸும் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு வந்து ஜாலியாக விளையாட வச்சுட்டு, இங்கே டிஃபன் ரேட்டும் வந்து லஞ்சும் வந்து 20 ரூபா தாங்க. ரொம்ப ரேட்டு கம்மி, ஆனால் குவாலிட்டியாகவும் இருக்குங்க. அதனால் எல்லாருமே மோஸ்ட்லி நம்மளை மாதிரி நடுத்தர மக்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளான ஒரு ஆல் இன் ஆல்ங்கிற மாதிரிங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு குழந்தைங்கள்லாம் விளாட வச்சுட்டு நம்மளும் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக போய்க்கலாங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு பிளேஸுங்க. கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கவங்க இங்கே வராமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்திருப்பாங்க. சாந்தி கிட்ஸ் ஐயானால பயன்பெற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஏழை மக்களுக்கு இவர் செஞ்ச உதவிகளெல்லாம் பல இருக்குங்க. ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நிறையா செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க. உண்மையாக வந்து இவர் செஞ்ச உதவிகளெல்லாம் வந்து நம்ம இவர் கடவுள் அளவுக்கு வச்சு போற்றணுங்க. எங்கள் கோயம்புத்தூரோட பெருமைங்க இவர். எங்களோட கோயம்புத்தூரோட ஐக்கானுங்க இவர். மத்தியான சாப்பாடெல்லாம் யாருங்க 20 ரூபாய்க்கு தராங்க? 20 ரூபாய்க்கு அவ்வளோ ஹெல்த்தியாக எத்தனை காய்கறிகளோடு வச்சு தராங்க. ஃபுட்டு எல்லாமே அவ்வளோ ஹெல்த்தியாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, நிறைய வயசானவங்க வராங்க. நம்ம அந்த பேக்கரியில் பன்னெல்லாம் மைதா கிடையாது, நார்மல் சுகர் கிடையாது. நம்ம டீ காஃபி குடிக்கல எல்லாம் ஆர்கானிக் சுகரு, எல்லாம் எவ்வளோ இதாக இருக்குது தெரியுங்களா? எல்லா மக்களுமே நாங்கள் பயன்படுறோங்க அங்கே வந்து. இப்போ இருக்கக்கூடிய சுயநலமான காலத்தில் வந்து இந்த மாதிரி பொதுநலமாக இருக்கிறவங்க சிலர் தான். கண்டிப்பாக இவரை பார்த்து இவரை மாதிரி நிறையா பேர் இன்ஸ்பயர் ஆகி வரணும். கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களோட இந்த சமூக சேவை பணி வந்து மென்மேலும் தொடரணும். இவங்க மூலயமா நிறைய ஏழை மக்கள் பயன்பெறணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறோம். இனி நாங்களும் விளையாடிட்டு சாப்பிட்டு கிளம்ப போகிறோங்க. முயற்சித்தால் உயர் சுப்பிரமணியன் ஐயாவை போல் நம்மளாலையும் வானத்தையும் தொட முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.